என்ன பேசுறான்னு பாத்தீங்களா? அடிச்சிருவேங்கறான். இவளை இன்னும் நம்புறீங்க? சரியான ஃப்ராடு. இவளை போய் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, நடு வீட்டுல நின்னு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. திருடி. மாமா, திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. மறுபடியும் என்ன திருடி திருடின்னு பேசினீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. நான் என்ன மதிக்கிறவங்கள அதை விட 10 மடங்கு அதிகமா மரியாதை கொடுக்குறவ. இந்த மாதிரி வீண் பழி போட்டு என்ன அசிங்கப்படுத்துறவங்கள நான் பாத்துக்கின்னு சும்மா விட்டுற மாட்டேன். தப்பே பண்ணாத நான் எதுக்கு பயப்படணும்? நான் கடைய யாருக்கும் விக்கல. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏதோ பெருசா தப்பு நடந்துக்குது, அத்தை கண்டுபிடிக்கிறத விட்டு வீண் பழி போட்டு என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். இவங்க சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தாத்தா. என்ன நீங்க நம்புவீங்கன்னு நான் நம்புறேன். ஐயோ கடவுளே, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அவ கடையை வைக்கலன்னு சொல்றா, எந்த திருட்டும் பண்ணலன்னு சொல்றா. இதெல்லாம் இப்படியா நடக்கணும்? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணும் புரியலையே. நீங்க எல்லாரும் ராணி கடையை வித்துட்டான்னு சொல்றீங்க, ஆனா அவ அத பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றா. பாட்டிமா, நான் சொல்றது அத்தனையும் சத்தியம். நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன நம்புங்க பாட்டி. பொம்மி அக்கா மேல சத்தியமா சொல்றேன், இவங்க எல்லாரும் என் மேல ஏதோ வீண் பழி போடுறாங்க. அத்தை, இவ சொல்ற ஒரு வார்த்தையை கூட நம்பாதீங்க. இவ எல்லாரையும் நல்லா ஏமாத்தணும்னு பாக்குறா. இதுக்கு மேலயும் இவளோட நரித்தனம் இங்க செல்லுபடி ஆகாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம செத்து போன பூமியோட பேரை இழுக்கணும்? ஏன்னா பொம்மிங்கிறவ உங்க எல்லாருக்கும் வீக்னஸ். அவ பேரை சொன்னா நீங்க எல்லாரும் நம்பிடுவீங்க. அதுக்குதான் செத்து போன பொம்மையா இந்த விஷயத்துக்குள்ள இழுக்க பாக்குறா. இவளெல்லாம் இப்படியே விடக்கூடாது. இவள முதல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். உசுரும் என் பொம்மியோட உசுரும் இருக்கு. அத நான் அவ்வளவு சீக்கிரம் வேற யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டேன். இந்த விஷயத்துல தப்பு எங்க நடந்திருக்குன்னு நான் உண்மையை கண்டுபிடிப்பேன். அந்த அனில் குப்தா கிட்ட சபதம் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் ஒரே நாள்ல நம்ம கடையில திருப்பி வாங்கி காமிக்கிறேன். நீங்க யாரும் இத பத்தி கவலைப்படாதீங்க, இத நான் பாத்துக்கிறேன். கடவுளே, உனக்கு எங்க யார் மேலயும் கருணையே இல்லையா? ஏன் இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுக்கற? பொம்மி போன துக்கத்துல இருந்து நாங்க யாரும் திரும்ப கூட வரல. அதுக்குள்ள கடையெல்லாம் கைய விட்டு போனா நாங்க என்னதான் பண்றது? என் பேர் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர நீதான் துணை இருக்கணும். சித்தார்த், நம்ம கடையை வாங்கினவன் ரொம்ப பெரிய ஆள்னு வேற சொல்ற. பார்த்து பத்திரமா நடந்துக்கப்பா. மறுபடியும் பிரச்சனைகளை இந்த குடும்பத்தால தாங்க முடியாதுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னது அது? நான் சொன்ன போதே நீங்க கேட்டுக்கணும். ராணிய பொம்மைய முடிச்ச மாதிரி காலி பண்ணிருந்தோம்னா மொத்த கடையும் வித்துட்டு பணத்தையும் வாங்கிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிட்டான்னு கதை கட்டி விட்டுருக்கலாம். எல்லாருமே நம்பிருப்பாங்க. நீங்க தான் அவளை பழி வாங்கணும், டார்ச்சர் பண்ணணும்னு அது இதுன்னு சொன்னீங்க. இப்ப திரும்பவும் அவ வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். சரி விடுத்தமண்ணா, அதான் அஞ்சலி ஸ்வீட்ஸோட மொத்த கடையும் நம்ம கைக்கு வரப்போது இல்ல. அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அத்த, எனக்கு அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இவளை விட்டு வைக்கிறது ரொம்ப தப்புன்னு தோணுது. சித்தார்த் எப்பவும் அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான்.
இந்த விஷயத்திலயும் அவகிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு துரத்திடுவான்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா இப்படி திடீர்னு அவளுக்கு சப்போர்ட்டா வந்து நிப்பான்னு நான் எதிர்பார்க்கலையே. சித்தார்த் கடையெல்லாம் மீட்டுருவன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கான். அது எப்படிக்கா முடியும்? அவ ஏதோ சினிமா டயலாக் எல்லாம் பேசி கீசி சவால் விட்டுட்டு வந்திருக்கான். அதுவும் எண்ணி 24 மணி நேரத்துல 25 கடையை மீட்டுடுவானா? கிழிப்பா. அவன் நினைச்சது எதுவுமே நடக்காது. ராணி கிட்ட இருந்து நம்ம எழுதி வாங்கினதுதான். அப்பாடி. அத்தை, இந்த விஷயத்த அனில் குப்தா வச்சு டீல் பண்ணிக்க பாருங்க. செம மேட்ரு. ஆனா எப்படி அந்த ஆள் உங்களுக்கு பழக்கம்? தமன்னா, இந்த மேட்ருக்கு மாஸ்டர் மைண்டே உங்க அம்மாதான். ஓ, ஏன்னா இது சிவில் கேஸ் ஃபைல் பண்ணா கூட இது இழுத்துக்கிட்டே தான் போகும். இது எப்படி சார் சிவில் கேஸ் ஆகும்? இது மோசடி சார், ஃபோர்ஜரி கேஸ். அவங்க ராணியை ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. அதுவும் இல்லாம அந்த அனில் குப்தா ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் ரொம்ப செல்வாக்கு இருக்கிறவர். அவர் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவன் ஏமாத்தி வாங்கிட்டான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டு சட்டம்லாம் எதுக்கு? அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தான் சார். இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த கோர்ட்டோ கேஸோ எதுவுமே தடை கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு மலமுழுங்கி மகாதேவி மாதிரி நிக்கிற பாருங்க. எதுவும் பண்ண முடியாதுன்னு வக்கீல் சொன்னதை கேட்டல. இதுக்கப்புறமும் எதுக்காக கையெழுத்து போட்டேன்னு மனசாட்சியோட ஒரு வார்த்தை சொன்னியா? டேய் பத்து, கொஞ்சம் அமைதியா இருடா. நான் என்ன பேசினாலும் இப்படியே என் வாயை மூடிருங்கப்பா. இந்த கேஸ்ல எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. 10-15 வருஷம் இழுத்து அடிச்சு இந்த கேஸ்ல தீர்ப்பு வந்தாலும் அவன் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து தீர்ப்பை தனக்கு சாதகமா மாத்திடுவான். சார், இதுக்கு என்னதான் சார் பண்றது? வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எல்லாருமா போய் அவங்க கிட்ட காம்ப்ரமைஸா பேசி அமௌண்ட் அதிகமா கொடுத்து கடையை கொடுன்னு கேட்டு பார்க்கலாம். என்ன வக்கீல் சார் இப்படி சொல்றீங்க? வேற வழியே இல்ல சார். நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன். அதுவும் இல்லாம சித்தார்த் வேற அவர் மேல கைய வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பேசுறதும் சரியா வருமானு தெரியல. அப்போ இந்த கடையெல்லாம் மீட்க முடியாதா? ஏங்க, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? தாத்தா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க தாத்தா, பேசுவோம். என்னத்த பேசுறது? அதான் குடியை கெடுக்கிற மாதிரி மொத்தத்தையும் வாரி ரோட்ல வீசிட்டாளே. எல்லாம் போச்சு. எப்ப இந்த கேடு கட்டுவ வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாலோ அப்பவே இந்த இனிப்பிகளோ கசப்பு இல்லாம மாறி போச்சு. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இருக்க வேண்டியதுதான். இனிமே தோல் இருக்கிற துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு எங்கேயாவது சமையல் மாஸ்டர் வேலைக்கு போறேன். வேற என்ன வழி இருக்கு? அப்படியே விட்டா இந்த வீட்டையும் யாருக்காவது எழுதி கொடுத்துட்டு ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவா. அதையும் நீங்க நியாயப்படுத்துவீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் தெருவில் நிக்க வேண்டியதுதான். அப்ப கூட யாருக்குமே புத்தி வராதுப்பா. என்னமோ பண்ணி தொலைங்க. சாரி சார். நோ ப்ராப்ளம் சார். இந்த சூழ்நிலையில கோவப்படுறதை விட அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நான் சொன்னதை தவிர வேற வழி இருக்கிறதா எனக்கு தெரியல. சரி சார், அப்ப நான் கிளம்புறேன் சார். வாங்க சார்.
டீடைல்ஸுமே லேசர் சர்வேலன்ஸ் மூலியமா தான் இருக்கும். எங்க இருந்து இந்த லேசர் வந்து அட்டாக் பண்ணுனே தெரியல. ஹலோ, கால் ஃப்ரம் இன்கம் டாக்ஸ் ஆபீசர். எஸ் சார், சொல்லுங்க சார். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஐபி வீட்ல ரைடு போறோம். அதுக்கு நீங்க செக்யூரிட்டி தரணும். ஓகே சார். இப்போ இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட உடனே கிளம்புங்க. சார், எந்த விஐபி வீட்டுக்கு சார் போறோம்? அது ஹைலி கான்ஃபிடென்ஷியல். அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. மேடம், இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ்ல வந்துட்டாங்களா? ஆமா மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கான அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல். அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். ஐ வில் மேனேஜ். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன். மெயினா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். அப்புறம் இந்த அமௌண்ட்லாம் கரெக்டா இருக்கா? எஸ் சார், நீங்க சொன்ன மாதிரி 25%க்கு செக் ரெடியா இருக்கு. 75%க்கு ஹார்ட் கேஷ் ரெடியா இருக்கு சார். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே சார். அப்புறம் நேத்து வந்தானே ஜேம்ஸ் பாண்ட். எஸ் சார். நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அவனை காலி பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். ரொம்ப குடைச்சல் கொடுக்கறவனா இருப்பான் போல இருக்க இந்த ஆளு. யாரு என்னன்னு பேசி வைக்கணும். இது அனில் குப்தா வீடாச்சே. இதெல்லாம் பூஜை ரூம்ல மறைச்சு வச்சிருந்தாங்க. குட் ஜாப், வேங்க. இது எப்படி கண்டுபிடிச்சானுங்க? இன்னும் போய் நல்லா சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். அடுத்தவர் எங்க இருப்பாரு சொல்லுங்க. அப்புறம் சாருக்கு பழைய நடிகை ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும். அவர் எப்ப பார்த்தாலும் அந்த ரூம்ல நின்னுகிட்டு அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நான் அந்த ரூம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரூம் தான். இங்கதான், அங்க இருந்து இங்கதான் பாத்துட்டு இருப்பாரு. கான்ஸ்டபிள், அந்த போட்டோ எடுங்க. அது தொடங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுங்க.
இதெல்லாம் மேடம் கொடுத்துட்டாங்க சார். ஓகே, இங்கே பெங்கா ஒரு இடம் விடாம சர்ச் பண்ணுங்க. கீழே ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. ஏய், எங்க அவங்க? எங்க அந்த ஃப்ராட் டீம்? அவங்க எல்லாம் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. உங்களையும் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னது, எடுத்துட்டு போயிட்டாங்களா? சீக்கிரம் வாங்க, நம்ம இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு போகணும் சார். ஏய், நீ அது உண்மையான போலீஸா இல்ல டூப்ளிகேட்டா? என்ன சொன்ன? எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பார்த்து டூப்ளிகேட்டான்னு கேப்ப? ஐயோ மேடம், வந்தவங்க எல்லாருமே ஃப்ராடு. என்னது ஃப்ராடா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம், அவங்களுக்கு துணையா வேற நீங்க வந்திருக்கீங்க. சார் இந்த மேட்டர் வெளியே தெரிஞ்சா என் வேலையே போயிடுமே சார். மேடம், அவங்க கிட்ட சிக்கினது எல்லாம் பிளாக் மணி தான். இந்த விஷயம் வெளில தெரிஞ்சிச்சுன்னா எனக்கே பிரச்சனை தான். வேற வழி இல்ல. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு யோசிக்கணும் மேடம். சார், நான் அவங்கள போய் பிடிக்கிறேன் சார். கான்ஸ்டபிள்ஸ், என்னத்த வீடே விரிச்சோன்னு அமைதியா இருக்கு? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அத பத்தி நமக்கு என்ன கவலை? நேத்து செம கூத்து ஒண்ணு நடந்துச்சு, உனக்கு தெரியுமா? என்ன கூத்தத்த? அந்த சித்தார்த்துக்கு மனசுக்குள்ள பெரிய ஹீரோன்னு நினைப்பு. அப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்திருக்கான். என்னன்னா, அந்த அனில் குப்தா ஆபீஸ்க்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சு அங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வர முயற்சி பண்ணிருக்கான். அப்புறம் என்னமாச்சு? அனில் குப்தா என்ன லேசுப்பட்ட ஆளா? சித்தார்த்த கோழி அமுக்குற மாதிரி ஒரே அமுக்கு. அப்ப சித்தார்த்த கதை என்னாச்சு? இனிமே அவன் சாப்டர் க்ளோஸ். அந்த அனில் குப்தா அவனை காலி பண்ணாம விடவே மாட்டான். அது அங்க பாருங்க. தாத்தா என்னம்மா இப்படி வந்திருக்காரு? அதாண்டா எனக்கு ஒண்ணும் புரியல. என்னங்க, என்ன இது வேஷம்? சொல்றேன் அஞ்சல. என்னங்க, கடையை நிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணீங்களா? ஆமா, சித்தார்த் ராணி யாரையும் காணோம். காணோம்னா காணோம் தான். அனில் குப்தா கிட்ட சிக்கினவன் எப்படி வருவான்? ஏகப்பட்ட விஷயம் நடந்துருச்சுமா. என்னாச்சு சிதம்பரம்? அனில் குப்தா வீட்டுக்கு நாங்கெல்லாம் இந்த கெட்டப்ல போய் ரெய்ட் பண்ணோம். ராணி, என்னமாச்சு? தாடிகார அந்த ஆளு கையில நல்லா மாட்டிக்கினான் தாத்தா.
என்னத்த ராணிய சாதாரணமா நினைச்சா இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கா. நல்ல வேலை அனில் குப்தா கிட்ட சித்தார்த் மாட்டினதால கடை தப்பிச்சுது. ஏங்க இப்ப என்னதாங்க பண்றது? அந்த கடவுள் தாமா காப்பாத்தணும். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. எல்லாமே கைமீறி போயிடுச்சு. ஐயோ, சித்தார்த்துக்கு ராணிக்கு ஏதாவது ஆயிட போதுங்க. ஏதாவது பண்ணணுங்க. என்ன பண்றதுன்னே தெரியலையே. அவங்க 2 பேரும் நல்லபடியா திரும்பி வரணும்னு வேண்டிக்க. மேடம் வந்துட்டா மேடம். 2 பேர் கதையும் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். முன்னாண்ட எட்ட எல்லாமே இந்த கார்ல இருக்குது. அதெல்லாம் எட்டுக்குன்னு தாடிகாரன்னு விட்டுரு. நாங்க 2 பேரும் கிளம்புறோம். எடுத்துட்டு வாங்க. அஞ்சலி சீட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் என் கையில கொடுங்க. என்னோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல முத தடவையா தோத்திருக்கேன். அதுவும் பொம்பளை கிட்ட. ஷேம்ஃபுல், வெரி ஷேம்ஃபுல். இந்த ஒரே ஒரு டாக்குமெண்ட்காக தான் இவ்வளவு வேலை பண்ணியா? பெரிய ஆள் தான் நீ. இப்பதான் உன்னை பத்தி யாரு என்னன்னு விசாரிச்சு உன் ஏரியால என்னமோ நீ பெரிய தௌலத்தாம எதுவுமே பேசாம இருக்க. ரைடு வந்தப்போ அவ்வளவு பேச்சு பேசுன. நான் கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிறச்சு என்னைய ஏறி மிரிச்சிட்ட நீ. அருமை புருஷ அதான் உன் தாடிக்கார. அவன் எங்க இருக்கான்னு வா காட்டுறவா. விடுறா, தடுக்காத. புருஷனை பார்த்ததும் எப்படி பிரிச்சுக்கிட்டு ஓடுற பாத்தியா? என்ன ஆச்சியா உனக்கு? எழுந்திரியா, எழுந்திரி. ஐயோ, எத்தனை தப்பா சொன்ன உன்னாண்ட. நீ எதுக்கு இங்க வந்த? டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு அப்படி நீ போயிருக்க வேண்டியதானே. எதுக்கு நீ இப்ப திரும்ப வந்த? ஐயோ, என்னயா பேசுற? உன்னை விட கடை டாக்குமெண்ட் முக்கியமா என்ன? உனக்கு அறிவே இல்ல. போய் தொலைய வேண்டியதானே. இப்போ கைய வைங்கடா. என் தாடிக்கார மேல கைய வச்சீங்கல்ல, தைரியம் இருந்தா இப்போ கைய வைங்கடா பாப்போம். ஏய், நான் மேஜிக் பண்றியா? ஆமாண்டா. ஆனா மேஜிக் பண்றது நான் இல்ல, பொம்மிடா, எங்க அக்கா. பாக்குறீங்க? அடிங்கடா அவள. ஏய், ஒழுங்கா அடிங்கடா. அவ பேய்னா? ஏய், அது பேய் இல்லடா, எங்க கொலசாமிடா.
என்ன தடபுடலா எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது? வேற எங்க போவோம்? பார்ட்டி பண்ணதான். பார்ட்டியா? என்ன பார்ட்டி? என்ன மாமா, ஒட்டுமொத்த கடையும் நம்ம கைக்கு வரப்போகுது. அத சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி பார்ட்டிக்கு கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க கிளம்பலாம். என்ன எனக்கு என்னவோ ரொம்ப தப்பு கணக்கு போடுறீங்களோன்னு தோணுது. நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்காது. நடக்கவும் அவ விட மாட்டா. யாரு விட மாட்டா? அந்த பொம்மி தான். தம்பி, இதோட 10,000 தடவை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப பைத்தியம் மாதிரி அதே பேசிட்டு இருக்கீங்க. நாங்க சொல்றத மதிக்கவே மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் இப்படி அவசரமாவே பேசிட்டு இருந்தா எப்படி? அத்த, அவர் பேசினா பேசிட்டு போறாரு. எப்போ இப்படிதானே பேசிட்டு திரியறாரு. இன்னைக்கு என்ன ஒரு புதுசாவ பேசிட்டு போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராணியும் சித்தார்த்தும் மேல் லோகத்துக்கு போயிட்டாங்க நியூஸ் வரும்ல. அத கேட்டுட்டு அவர் பார்ட்டிக்கு வரட்டும், நம்ம போலாம். ஐயோ, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? மாமா, கடைசியா கேக்குறேன், இப்ப எங்க கூட பார்ட்டிக்கு வரீங்களா இல்லையா? இல்ல, வாசல் வரைக்கும் கூட உங்க சந்தோஷம் நிலைக்காது. நான் சொன்ன நம்பவா போறீங்க? நீங்களே உணர்வீங்க. என்ன முணுமுணுப்பு? இல்ல, வாசலுக்கு வந்து வழி அனுப்பி வச்சுட்டு திரும்பி வந்துடுறேன்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை. ஐயோ, வாங்க போங்க. சரி வாங்க. நான் பணத்தை திருடிட்டேன்னு நினைச்சுதானே நீ அச்ச? ஆனா அது பொய்ய நிரூபணம் ஆயிடுச்சுல. வாங்குனத வட்டியும் முதலுமா குத்துதான் இந்த ராணிக்கும் சரி எங்க ஏரியாவுக்கும் பழக்கம். சரியா? என்ன மேல மேல அடிச்சிட்டே போற? கொல்லாம விட்டனேன்னு சந்தோஷப்படுங்க. நான் பணத்தை அடிச்சுட்டு ஓடினேன்னா அப்படியே ஓடி இருந்தா கூட நீங்க என்னதானே அடிக்கணும்? என்னத்துக்கோசரம் தாமரை அக்கா வச்ச? இன்னும் உனக்கு எல்லாம் பாக்கி இருக்குது. தாமரை அக்கா, நீ உள்ள போ. இல்ல ராணி, நான் போறேன். உள்ள தாமரை, அதான் அவ சொல்றல்ல, நீ உள்ள போ. போமா. போக்கா. என்னப்பா இதெல்லாம்? இப்போது தமன்னா பண்ணது தப்புதான். அதுக்கு நான் என்ன பண்ணட்டான்? என்னம்மா இவர் இப்படி சொல்றாரு? நான் சொல்லி ராணி கேட்பாளா? அவ கோவத்தை பத்தி தான் உனக்கே தெரியுமேடா. வாஞ்சல, இங்க பாரு. அனில் குப்தா கணக்கில் வராத பணம், நகை மற்றும் டாக்குமெண்ட்ஸுடன் காரில் போகும்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கண்டிப்பா இவளேதான் போலீஸ்ல போட்டு கொடுத்துருப்பா போல இருக்கே. ஏமா, இவன் நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஏமாத்தின மாதிரி ஊர்ல இருக்கிற எத்தனை பேரு காசை திருடி இருப்பானோ? எல்லாத்துக்கும் சரியா கடவுளா பார்த்துதான் இவனுக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. வீட்டுல யாருக்கும் எந்த வேலையும் இல்லையா? இத சொல்றதுக்கு தான் எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தியா? வாமா. இருங்க. இத சொல்றதுக்கு மட்டும் நான் கூப்பிடல. இதை விட ரொம்ப முக்கியமான மேட்டர் ஒண்ணு இருக்குது. ரொம்ப பெரிய விஷயம். வர வர இவ தொல்லை தாங்கவே முடியல. நச நசன் ஏதாவது சொல்லி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறா, கடைசியில அது பெரிய பிரச்சனையில போய் முடியுது. இங்க பாரு, நான் எதையும் கேட்க ரெடியா இல்ல. அத்த, ஏதோ பெரிய விஷயம்னு சொல்றா. மறுபடியும் நம்ம விஷயத்தை ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாளா? எல்லார்கிட்டயும் மாட்டி விட போறாளோ? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, அமைதியா இரு. நம்ம வீட்டுக்கு இப்போ ரொம்ப பெரிய அருள் வாக்கு சொல்லக்கூடிய சாமியார வர வச்சுக்கிறேன். பொம்மி அக்காவை கொன்னவங்க இருக்கிறாங்கல்ல,
பொம்மி அக்காவை கொன்னவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அலைஞ்ச என்னையும் இவரையும் டார்கெட் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாரையும் வரப்போற சாமியாரம்மா அருள் வாக்கு மூலமா காமிச்சு குத்துருவாங்க. இங்க பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப சக்தி இருக்குது. அது என்ன ஏதுன்னு காமிச்சா நீங்க எல்லாம் மிரண்டுருவீங்க. இவங்க இப்போ சாமியாரா தானே இருக்கிறாங்க, ஒரே நிமிஷத்துல டாக்டரா மாறிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்பவாவது உங்களுக்கு சக்தி இருக்குதுன்னு நீங்க எல்லாரும் நம்புவீங்களா? இன்னும் உலகிட்டு இருக்க காலங்காத்தால ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சாமியாரு எப்படி டாக்டரா மாறுறாருன்னு மட்டும் பாருங்க. அப்போ தெரியும் அவங்க பவர்லாம் என்னன்னு. தாமரை அக்கா, இப்ப பாரு. இது யாருன்னு பாத்தீங்களா? இந்த அம்மா தானே நம்ம வீட்டுக்கு வந்து எனக்கு மாத்திரை எல்லாம் குடுத்துட்டு போனாங்க. டாக்டர் அம்மா மலர்விழி. அத்தை நம்ம காப்பு வச்சுட்டா அத்தை. சொல்லுங்க டாக்டர் அம்மா, சொல்லுங்க. போன வாரம் டாக்டர், இந்த வாரம் சாமியாரம்மா. என்ன மேட்ரு? இந்தாமா சத்து மாத்திரை தான், இத போடு, உடம்பு தெம்பா இருக்கும். ஆமா, இந்த அம்மா தானே டாக்டர் மலர்விழின்னு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அந்த அம்மா யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அம்மா தான் அந்த போலி டாக்டர் அம்மா. எனக்கு கர்ப்பம் கலையறதுக்கு மாத்திரை குத்துச்சே. அக்கா, அந்த அம்மாவை அப்படியே வீட்டுக்கு பார்சல் பண்ணி கூட்டின்னு வந்திருக்கா. கூட்டின்னு வா. இரு, கூட்டின்னு வரேன். வா மல்லிகா. சரிக்கா. என்ன பாக்குற? ஒழுங்கா யார் உன்னை அமிச்சது, என்ன மேட்ருன்னு எல்லாத்தையும் சொல்லிரு. தாத்தா, இவளை விசாரிச்சா இவளுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டிப்பா தெரிஞ்சிரும் தாத்தா. என்ன இப்போ சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டல, சொல்ல மாட்டல. தாமரை அக்கா, ராணியே, உன் கை வண்ணத்தை காமி. இப்போ பாரு. அவளை ஏமா அடிக்கிறீங்க? இந்த பாவெல்லாம் நமக்கு வேண்டாமா? ஐயா, இது சாம்பிள் தான். இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு பெரிய ஆளு வந்து நிறுறாங்க. அவங்க வந்து காட்டுற காட்டுல மொத்த பேரையும் இவ காட்டி குத்துற போறா. அத்தை விடுங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். சொல்லுடி, சொல்லு. கொன்றுவோனா? யார் அனுப்பி வச்ச உன்னை? சொல்லு, சொல்லு. கேக்குறல, சொல்லு. இவங்க ஏதோ ஓவரா டிராமா போடுறாங்களே, இதுலயே தெரிஞ்சிட போகுது. போய் எப்படியாவது தடுப்போம். யார் அனுப்பினது உன்னை? சொல்லு. அம்மா, யார் அனுப்பினா? நமக்கு இருக்குமா இதெல்லாம்? நீங்க வாங்கம்மா. நீங்க அடிக்கிற கூத்துல அவளே எல்லா உண்மையும் சொல்லிட போறா. ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. மாமா விடுங்க, நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க? அவளை லாக்அப்ல வச்சு விசாரிக்கிற விதமா விசாரிச்சா எல்லா உண்மையும் சொல்லுவா. கான்ஸ்டபிள், அவளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. எஸ் மேடம். நீங்க போங்க. வா மாமா, வாங்குறல வா. நல்லா விசாரிங்க.
சரியான வேலை பார்த்திருக்கமா. கரெக்டா பார்த்து அவளை வசமா சிக்க வச்சிட்டியம்மா. தாத்தா இதெல்லாம் சப்ப மேட்ரு. இனிமேதான் மெயின் மேட்ரு இருக்குது. மேடம் காஃபி வை. பாத்து. என்ன அவ ஏதாவது வாய திறந்தாளா? எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா மேடம். நான் எவ்வளவோ கேட்டு பாத்துட்டேன், வாயவே திறக்க மாட்டேங்கிறா மேடம். சரியான அழுத்தக்காரியா இருப்பா போல மேடம். ஏய் இங்க வா. மேடம் யாரோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக நீ ஏன் இப்படி அடிபட்டு சாகுற? அடிச்ச அடியில மூஞ்செல்லாம் பாரு எப்படி கண்ணி போயிருக்குன்னு. இந்த அடியெல்லாம் உனக்கு தேவையா? அது இல்ல மேடம். ஐயோ உண்மைய சொன்னா நம்மள தூக்கி உள்ள வச்சிருவாங்க, இல்ல ஜெயில போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கு நான் சாவித்ரி மேடத்தை காமிச்சு கொடுக்காம இருந்தா அவங்க என்ன வெயிட்டா கவனிப்பாங்க. நம்ம வாயே திறக்க வேணாம், நம்ம எதிர்க்க இருக்கிறவ சாவட்டும். நடந்தது என்னவோ அதை சொல்லிடுறேன் மேடம். சொல்லு மேடம். ஒருத்தன் எனக்கு போன் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொன்னான். அவன் யாரு என்னன்னு முகம் கூட தெரியாது. வேலையை முடிச்சதும் என்ன வந்து பாக்குறேன்னு சொன்னா மேடம். பணத்தை முன்கூட்டியே எனக்கு அனுப்பிட்டான். ஆனா வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவன் யாரு என்னன்னு தெரியல மேடம். மறுபடியும் அந்த நம்பருக்கு போன் பண்ணா அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது மேடம். உன்னை இப்படி பண்ண சொன்னவங்களுக்கும் பொம்மியோட கொலை கேஸுக்கும் ரெண்டுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும். அவங்க தான் இவங்களா இருக்க முடியும். எனிவே மிஸ் ஆயிடுச்சு. சரி நீ தான் ஒன்னும் தெரியலன்னு சொல்றியே, பாவம் நீ என்ன பண்ணுவ? நீ சாப்பிட்டியா? நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடல மேடம். கான்ஸ்டபிள், நான் இவ்வளவு விசாரிக்க தானே சொன்னேன். ஏன் இப்படி பட்டினி போட்டு சாகடிக்கிறீங்க? உண்மை எதுவும் சொல்லல, அதான் மேடம். அதுக்குன்னு இப்படி சாப்பாடு கொடுக்காம இருப்பீங்களா? எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? மேடம் வீட்ல இருந்து சாப்பாடு வந்திருக்கு மேடம். அந்த சாப்பாட்டை இவ்வளவு கொடுங்க மேடம். நேத்துல இருந்து சாப்பாடு கூட வாங்கி தராம இப்படி அடிச்சிருக்கீங்க. நம்ம கஸ்டடியில இருக்க கைதிக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? அப்பாடா, அப்ப நம்ம சொன்னதை இந்த ஜான்சி நம்பிட்டா போல இருக்கே. வீட்டு சாப்பாடே எனக்கு கொடுக்க சொல்றாளே. சாவித்ரி, 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 சாவித்ரி. இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? சாவித்ரி எங்க? முதல்ல அவங்கள வர சொல்லுங்க. சாவித்ரி. இன்ஸ்பெக்டர் என்ன விஷயம்? சாவித்ரி இப்ப இங்க வந்தாகணும். ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சே. அந்த போலி டாக்டரை நீங்க தான் அனுப்புனீங்கன்னு அவ என்கிட்ட சொல்லிட்டா. சாவித்ரி, ஏம்மா இப்படி பண்ண? தாத்தா பாத்தீங்களா? தாத்தா நல்லவங்க மாதிரி கூடவே இருந்துகிட்டு என்ன வேலை பாத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா? வாய் முடிட்டு சும்மா இருக்கமா. நீங்களே எல்லாரையும் காட்டி கொடுத்துறாங்க. ஆமா நான் பாக்குறேன். ஒண்ணு இல்ல, ரிலாக்ஸா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்ன ஐயோ அக்கா, என்ன காப்பாத்துங்க, அக்கா காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கெட்ட கெட்ட கனவா வருது. ஐயோ காப்பாத்துங்க, மனோ காப்பாத்துறாடே. அக்கா காப்பாத்துங்கக்கா, காப்பாத்துங்க அக்கா, அக்கா காப்பாத்துங்கக்கா. எனக்கும் கெட்ட கெட்ட கனவா வருது தம்பி. அக்கா
உங்களுக்கு கெட்ட கனவா வருதா? பிரச்சனையில கூட நம்ம எப்படி சிங்க் ஆகுறோம் பாத்தீங்களா? ஐயோ, அம்மா தான் கால் பண்றாங்க, ஒரு நிமிஷம். பேசு 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 பேசு. தமன்னா, நான் தான். இந்தியா வந்துட்டீங்களா? வந்தாச்சு. ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வந்ததும் உனக்கு தான் கால் பண்றேன். அம்மா, இங்க ஒரே பிரச்சனைமா. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். நான் இப்போ ஒரு லொகேஷன் உனக்கு ஷேர் பண்றேன். அந்த இடத்துக்கு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு உடனே வா, சீக்கிரம். அம்மா, இன்னொரு முக்கியமான விஷயமா. ஹலோ ஹலோ அத்த, நம்ம எல்லாரும் கிளம்பி உடனே ஒரு இடத்துக்கு வர சொல்லிருக்காங்க. என்கிட்ட உண்மையை சொல்றேன்னு ஒத்துக்கிட்டல, அத சொல்லிட்டு ஸ்டேட்மெண்டாவும் எழுதி கொடுத்துடணும். எழுத தெரியும்ல? தெரியும் மேடம். சொல்லு, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? அது வந்து மேடம், சொல்லன்றல. நான் மட்டும் சொன்னா அந்த அம்மா என்ன கொன்னாலும் கொன்னுடும். அது சாதாரண ஆள் இல்ல, உண்மையிலே கொன்னுடுமே. சொல்லலனா இந்த அம்மா வேற என்ன கொன்னுடுமே. நான் என்ன பண்றதுனே தெரியலையே. நான் சொன்னா என் உயிருக்கு ஆபத்து மேடம். சொல்ல புரியா இல்லையா? இங்க பாரு, பிரியாணில மயக்க மருந்து வச்ச எனக்கு அதுல விஷம் வைக்க ரொம்ப நேரம் ஆகாது. சொல்லு, உண்மை சொல்லு. சொல்லு உண்மைய, உண்மை சொல்லு. சொல்லுடி, சொல்லு. சொல்றேன் மேடம். சத்தியமா என் உயிருக்கு ஆபத்து மேடம். அவங்க என்ன கொன்னுடுவாங்க மேடம். இங்க பாரு, நீ மட்டும் வாயை திறந்து உண்மையை சொன்னா உன்னை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. பயப்படாம சொல்லு, யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? பேசாம சொல்லிட வேண்டியதுதான். அவங்க தான் பாதுகாப்பு தரேன்னு சொல்றாங்கல்ல. சொல்லு. அவங்க யாருன்னா? சொல்லு சீக்கிரம். அது வந்து ஏய், யாரா நீங்க? கான்ஸ்டபிள், அவங்கள பிடிங்க. ராணி எங்கேயுமே காணோம்பா. போன் பண்ணி பார்த்தாலும் போனே போலப்பா. யாரை தேடுறீங்க? என்னப்பா நீ? ராணியா தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ராணி நேத்து நைட்ல இருந்தே காணலப்பா. ஃப்ராடு. அவ எங்கேயாவது போயிருப்பா. அவளை எதுக்கு நீங்க தேடுறீங்க? என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? வேற எப்படி தாத்தா பேசுறது? சித்தார்த், பொம்மி இல்லாத குறைய தீக்கிறதுக்குன்னு வரமா வந்தவா ராணி. அவளை போய் இப்படி பேசுறியாப்பா? ஏன்பா இப்படி மனசாட்சியே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஆமா ஆமா ஆமா, நீங்க தான் அவளை மெச்சுக்கணும். பா, அவ சரியான டார்ச்சர் பிடிச்சவ. வேணும்னே எங்கேயாவது போயிருப்பா. தாத்தா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது தாத்தா. இல்ல சித்தார்த், நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவளை காணோம். என்னங்க, பூஜை ரூம்லயும் பார்த்துட்டேன். ஆனா அவ அங்கேயும் இல்லையே. ஒருவேளை தாமரை கூட வெளியே போயிருக்காளோ? பாட்டிமா, நான் எங்கே கூட்டின்னு போல. நானும் காலையில இருந்தே தேடி நிக்கிறேன். அவ காலையில இருந்தே கண்ணுல ஆப்படல. தமன்னா, என்ன நடக்குதுன்னு புரியுதா? என்ன சத்த? அப்படி ஒரு அம்மாக்கு இப்படி ஒரு பொண்ணா? உங்க அம்மா எவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க. நீ என்னடானா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்க? உங்க அம்மா ஏற்பாடு பண்ண ஆளுங்க ராணிய தூக்கிட்டாங்க.
அது தெரியாம இதுங்க ராணிய வலை வீசி தேடிட்டு இருக்குங்க. நிஜமாவ சொல்றீங்க? நிஜமாதான். இரு, இதுங்க பேசி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் உங்க அம்மா கிட்ட பேசி விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அட, அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அவளா வந்துருவா. அவளை போய் எதுக்கு இவ்வளவு சீரியஸா தேடிட்டு இருக்கீங்க? சித்தார்த், இல்லப்பா, அவளுக்கு போன் பண்ணா லைன் கூட போக மாட்டேங்குது. நீ வேணா பண்ணி பாரு. பண்றேன். அவ வேணும்னே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவான். இதே வேலையை போச்சு அவளுக்கு எப்ப பார்த்தாலும். இல்லப்பா, எனக்கு என்னமோ இதுல பிரச்சனை இருக்குன்னு தோணுது. ஹலோக்கா. மல்லிகா. சொல்லுங்கக்கா. ராணி நம்ம ஏரியா வந்தா வந்தாளா? இல்லையேக்கா, ராணி இங்க வரல. சரி, நான்